நாலாவது கேள்வி, ஒரு கிடைத்தரையில் ஏபிசி எனும் புள்ளிகள் முறையே ஏக்கு கிழக்கே பி, ஏபி சமன் 200 மீட்டர் ஆகுமாறு சியிலிருந்து பியின் திசைக்கோள் 130 பாகையாக மாறும், சியிலிருந்து ஏயின் திசைக்கோள் 220 பாகையாக மாறும் அமைந்துள்ளது. பரும்படி படத்தினை வரைந்து ஏபிசி எனும் புள்ளிகளின் அமைவினை குறிக்க. ட்ராக் பாருங்கள், ஏயும் பியும் ஏலேருந்து கிழக்கே பி வைக்கணும். இப்போ கிடையாக ஏலேருந்து பி வந்து நாங்கள் வளமையாக இந்த மேற்குத்தா தான் நாங்கள் வடக்குன்னு எடுப்போம். ஆகவே கிழக்குனால் ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு பின்றது வந்து கிழக்கு வைக்கணும். அதே நேரம் 200 மீட்டராகவும் வைக்கணும். அடுத்தது பாருங்கள், சியிலிருந்து பியின் திசைக்கோள் 130. அப்போ சியில் ஒரு புள்ளி வைக்கும். ரைட். அப்போ சியிலேருந்து நாங்கள் எப்போதும் திசைக்கோள் அளக்கிற வடக்குலேருந்து வலஞ்சுழியாக தான் அளக்குறேன். அப்போ இங்கேருந்து 130 பாகை வரணும். அப்போ 180 கீழே தானே, அப்போ 190 விட கூட. ஆகவே இப்படி ஒரு இடத்துல இது 130 பாகையாக ஈக்கணும். ஆகவே இங்கே ஒரு இடத்துல தான் பி ஈக்கணும். ரைட். அப்போ இப்படி நீங்கள் இதை வரைஞ்சிங்கன்னு சொன்னால் இதுக்கு இப்படி ஒரு கோடு தான் வரப்போகுது. ரைட். பாருங்கள், இப்படி வர கோட்டில் பி சின்றது வந்து ஏக்கு உள்ளுக்கு ஈக்கோ மேலும், ஏ தாண்டி இப்படியே நீட்டினீங்கன்னா மேலே ஏ தாண்டி ஈக்கோ மேலும் தானே, ரெண்டு இடத்துல ஈக்கணும். அப்படி தானே லைக் இப்படி ஈக்கிற நேரம் இது இப்படி நீங்கள் நீட்டினீங்கண்டா ரைட். சீன்ற சில நேரம் இங்கே வைக்க மேலும் இங்கே வைக்கணும். இப்போ இங்கே வைக்கிற நேரம் சில நேரம் ஏக்கு உள்ளுக்கு வைக்கும். ரைட். லைக் ஏன்றது வந்து லைக் இப்படின்னா லைக் ஏ இங்கேண்டா சீன்ற வந்து ஏக்கும் பிக்கும் நடுவில் வைக்க மேலும் அல்லது ஏ தாண்டி வைக்க மேலும். என்ன இது நீளமங்களை தரல தானே, திசைக்கோள் மட்டும்தான் தந்திக்கு. இப்போ இது ஒரு நேர்கோட்டில் வரையிடும். ரைட். அப்போ அதை சரியாக கண்டுபிடிச்சி தான் ரெண்டாவது தடவை தந்திக்கு. ரைட். அப்போ இதை இப்படியே நீட்டிங்கன்னா ஃபுல்லாக வரையிலும் ஏக்கும் பிக்கு இடையிலைக்கோ மேலும் இது தாண்டிக்கோ மேலும். அப்போ அது இடையிலைக்கா இல்லை தாண்டிக்கான்னு கண்டுபிடிச்சி தான் அடுத்த தடவை தந்திக்கு. என்ன சொல்லிக்கு, சியிலிருந்து ஏயின் திசைக்கோள் 220. ரைட். அப்போ சியிலேருந்து ஏயின் திசைக்கோள் 220 என்றால் பாருங்கள், இது எப்படி இது ஃபுல்லாக கோட்டை வடக்குலேருந்து தான் அளக்கணும். இங்கேருந்து 220 பாகை அளக்கணும்டா. இது 180, 180 விட கூட. அப்போ 220ன்றது இப்படி தான் வரையணும் லைன். ரைட். 220 இது ஃபுல்லாக 270 வரையணும் கிடையாது. அதாவது மேற்குன்ற வந்து 270, 270 விட குறவு. இந்த தெற்குன்றது 180, 180 விட கூட. அப்போ இப்படி தான் வரையணும். ஆகவே இப்படி கோடு வரணும்னு சொன்னால் இதை தாண்டி சின்னு சொன்னால் ஏ இங்கே வைக்கணுமா, ஏ இங்கே வைக்கி. ரைட். ஆகவே ஏ இங்கே கொண்டால் சி வந்து ரெண்டுக்கும் நடுவில் தான் நிற்கணும். ரைட். ஆகவே நான் பரும்படி பாடத்தை வரைகிறேன். ஏ சி இப்படி இருக்கிற மாதிரி. ரைட். இப்போ பாருங்கள், சின்றது இது. ரைட். இதில் வந்து நீங்கள் தரவு குறிச்சியின் கட்டாயம் இது வடக்கு. ஆகவே இது வந்து இந்த கோணம் மேலே வைக்கும் 130 பாகைன்னு தந்திக்கு. அதே நேரம் இங்கே நீங்கள் ஃபுல்லாக எப்படி வைக்கும் 220 பாகைன்னு தந்திக்கு. இதுதான் சி. ரைட். இதுதான் எங்களோட படம். இதைத்தான் வரைய சொல்லிக்கு. முதல்ல பரும்படியாக வரைய சொல்லிக்கு. இது ஃபிட்ரூல் வச்சு இந்த அளந்து சென்டிமீட்டர் கணக்கு பார்த்தெல்லாம் வரைகிறதில்ல. பரும்படியாக எங்களுக்கு படம் வரைகிறதுக்கு வரைஞ்சிக்கோ வருது. ரைட். ஓகே. இப்போ இதில் எங்களுக்கு என்ன தரவு எடுத்துக்கொள்ளும் பாருங்கள். எனக்கு இந்த கோணத்தை கண்டுபிடிச்சாலுமே இல்லவா, இன்றைக்கி இந்த நான் ஹைலைட் பண்ணுற இந்த கோணத்தை கண்டுபிடிச்சாலுமே இல்லவா. பாருங்கள், இங்கே நீங்களுக்கு 130. அப்போ இங்கேருந்து ஃபுல்லாக 220. அப்போ இந்த கோணத்தை கண்டுபிடிச்சா என்ன செய்யணும், ஒன்று இந்த ஒன்று கழிச்சா சரி தானே. ரைட். கிளியர்னு நினச்சிறேன். இன்றைக்கி பாருங்கள், நான் இந்த படத்தை பெருசாக வரைகிறேன். இங்கே நீங்களுக்கு 130 பாகையாம். இங்கேருந்து ஃபுல்லாக இந்த துண்டு வரைக்கும் 220 பாகையாம். அப்போ எனக்கு இந்த கோணத்தை கண்டுபிடிச்சாலுமே இல்லவா. ரைட். இந்த 220லேருந்து இந்த 130 கழிச்சா இந்த துண்டு மட்டும்தானே பேலன்ஸ் ஆகும், இந்த கோணம் மட்டும்தானே பேலன்ஸ் ஆகும். ஆகவே ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சா இந்த கோணத்தை கண்டுபிடிச்சாலுமே இல்லவா ஏழும். ரைட். அதுதான் நான் எடுத்துக்கிற தரவு அடுத்தது. ரைட். ஆகவே நான் படத்திலே குறித்து காட்டவும் மேலும் அல்லது இந்த வேறு இதாக்க மேலும். அப்போ 200 ஏசிபின்றது வந்து என்ன வரும், 220லேருந்து 130 கழிச்சதுக்கு சமம். இப்போ 220லேருந்து 130 போனோன்னு சொன்னால் 90 பாகை. ஆகவே இது ஒரு செங்கோணம். ரைட். இது முதலாவது தரவு. அடுத்தது பாருங்கள், நான் ஒரு பெருசாக வரைகிறேன். சின்றது, இது பின்றது, இது 130. இது ஒரு கிடைக்கோடு தானே. நான் இங்கே அப்படியே ஒரு கிடைக்கோடு வரைஞ்சிருந்தால் இது மீது சமாந்தரம் தானே. ரைட். அப்போ இதுக்கு 90 பாகை தானே.
அப்போ இது ஃபுல்லாக 130 தானே. அப்போ இந்த கோணம் என்ன வரும்? இது ஃபுல்லாக 130, இது மேலோக்கு 90 உண்டா கிடையோட. அப்போ கீழே உள்ளது என்ன வரும்? 130 90 போனன்னு சொன்னால் 40 பாகை வரும். அப்போ இதுவுமே சமாந்தரம்னால இது 40 என்றால் இதுவும் 40 தானே, ரைட். ஆகவே இந்த கோணம் 40, ரைட். ஆகவே எனக்கு இதை வந்து நான் இந்த எழுதி காட்டுறேன். ஏபிசின்ற கோணம் 40 பாகை வரும், ரைட். அப்போ எனக்கு முக்கோண இது 90 பாகைன்னு தெரியும், இது 40 தெரியும். அப்போ இது 3ஆவது கோணம் எனக்கு கண்டுபிடிச்சிருமே இல்லவா, ஏன்னா 180 பாகை. அப்போ இது 90 என்றால் இது ரெண்டையும் கூட்டினா 90 வரணும். ஆகவே இது வந்து 50ஆக இருக்கும், ரைட். இது என்ன தரவு தேவையில்லை, ரைட். நான் அப்போ முக்கோணிட தரவுகள் அவ்வளோத்தையும் எடுத்துக்கொண்டுட்டேன், ரைட். எனக்கு படம் வரைகிறது மட்டும்தான் கேள்வி, மற்ற எல்லாம் நான் என்ன செய்கிறேன், எனக்கு அங்களவுக்கு தேவைப்படும்ன்றதுக்காக வேண்டி நான் அவ்வளோ தரவும் எடுத்துக்கோறேன், ரைட். அப்போ இந்த படத்துக்கு வரைஞ்சிருந்தேன்னு சொன்னால் 1 மார்க்ஸ் கொடுங்க. ஏபி கிடையாய்க்கணும் 200 மீட்டர். அடுத்தது சீட புள்ளி சரியாக இந்த ரெண்டும் ஏபிக்கு இடைப்பட்ட இடத்துல வைக்கணும், நடுப்புள்ளி இல்லை, ஏபிக்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல வைக்கணும். அடுத்தது இது 130, இது 220 பாகை குறிச்சி காட்டிக்கலாம், அல்லது 90 மட்டும் குறிச்சி காட்டினாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, ரைட். இப்போ ரைட், இது என்ன முதலாவது பாட்டு. ரெண்டாவது சொல்கிறாங்க எனக்கு ஏசியும் பிசியும் திருத்தமாக காண சொல்லி முழு எண்ணுக்கு, அதாவது முழு எண்ணுக்கு காண சொல்லி வைக்கிறாங்க. அப்போ ஏசியை காணணும், ரைட். இப்போ எனக்கு முக்கோணியை நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன் அந்த முக்கோணியை. ஓகே, நான் இந்த இடத்துல வரையணும் திருப்பி விளங்குறதுக்காக வேண்டி, ரைட். பாருங்கள், இந்த முக்கோணி வந்து ஒரு செங்கோண முக்கோணி தானே. இப்போ செங்கோண முக்கோணி ஒன்றுக்கு எனக்கு பைத்தகராஸ் விதியை வந்து இந்த பைத்தகராஸால் இந்த ட்ரிக்னோமெட்ரியை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம், ரைட். செங்கோண முக்கோணில் தான் நான் வந்து திருக்கோண கணித விகிதங்களை யூஸ் பண்ணேன். அப்போ இது செங்கோணம், செங்கோணத்துக்கு எதிரான இந்த பக்கம் தான் செம்பக்கம். அப்போ என்ன செம்பக்கம் வந்து 200 மீட்டர், ரைட். எனக்கு இது 40 பாகைன்னு ஒரு கோணம் மேய்க்கு, 50 பாகைன்னு ஒரு கோணம் மேய்க்கு. எனக்கு வேண்டிய கோணத்தை என்ன கோணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஆள் 50 பாகை அவரோட கோணமாக எடுத்தார்னால் அப்போ அவருக்கு 50 பாகைக்கு எதிராக உள்ள இந்த கோணம் இந்த பக்கம் வந்து எதிர்பக்கமாக வரும், அவருக்கு சைடில் உள்ள இந்த பக்கம் வந்து அயற்பக்கமாக வரும். 40 பாகை எடுத்தனால் மாறி வரும். 40 பாகை எடுத்தால் அவருக்கு 40 பாகைக்கு எதிர்பக்கம் வந்து இது வரும், அயற்பக்கம் இது வரும், ரைட். ஆகவே நாங்கள் எந்த கோணம் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அயற்பக்கம் எதிர்பக்கம் மாறும். ஆனால் செம்பக்கம் மாறாது. செம்பக்கம் வந்து செங்கோணத்துக்கு எதிராக உள்ள பக்கம் தானே, அது நான் எந்த கோணத்தை எடுத்தாலும் செம்பக்கம் மாறாது, ரைட். இப்போ எனக்கு செம்பக்கம் தெரியும், எதிர்பக்கத்தையும் அயற்பக்கத்தையும் காணணும். அப்போ திரிகோண கணித விகிதங்கள் உங்களுக்கு தெரியும். சைன்றது வந்து எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், கொஸ்ன்றது வந்து எதிர்பக்கத்தின் கீழ் இந்த அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், டேன்ன்றது வந்து எதிர்பக்கத்தின் கீழ் அயற்பக்கம், ரைட். அப்போ எனக்கு செம்பக்கம் தெரியும், எதிர்பக்கத்தை இல்லாட்டி அயற்பக்கத்தை ரெண்டில் ஏதாவது கண்டுபிடிச்சணும். அப்போ செம்பக்கம் கட்டாயம் சம்மந்தப்படணும், எதிர்பக்கம் அல்லது அயற்பக்கம் ரெண்டில் ஏதாவது ஒன்று சம்மந்தப்படணும். அப்படி உள்ள தொடர்பு என்ன, இதுக்கு எதிர்பக்கத்தின் செம்பக்கம் சைன், அயற்பக்கத்தையும் செம்பக்கம் கொஸ். இந்த 2 தொடர்பைன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது 2 பக்கத்தையும் கண்டுபிடிச்சேன். டேனில் பாருங்கள் அயற்பக்கம் எதிர்பக்கம் தான், இங்கே செம்பக்கம் இல்லை. அப்போ இதில் பாருங்கள், சைன் கோணம்ன்றது ஒரு தெரியா கணியம், எதிர்பக்கன்றது ஒரு தெரியா கணியம், செம்பக்கன்றது ஒரு தெரியா கணியம், 3 தெரியா கணியம். அப்போ எனக்கு இதில் வந்து 3ல் வந்து ஏதாவது 2 தந்துட்டு ஒன்றை கேட்பாங்க. இதுதான் திரிகோண கணித கேள்விகள், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ உதாரணத்துக்கு சைன்ட பெருமானத்தை தந்துட்டு எதிர்பக்கத்தையும் தந்துட்டு செம்பக்கத்தை கேட்கணும். அதாவது 3ல் 2 தந்துட்டு ஏதாவது ஒன்றை கேட்பாங்க. இதில் பாருங்கள் சைன் 40 எனக்கு கண்டுபிடிச்சிடும், எனக்கு மடக்கி அட்டவணையிலேருந்து சைன் 40 சைன் 50 சைன் பெருமானம் எனக்கு கண்டுபிடிச்சிடும். எனக்கு எதிர்பக்கத்தை கண்டுபிடிச்சணும், செம்பக்கம் தெரியும். அப்போ எது கண்டுபிடிச்சணும், இதுக்கு எதிர்பக்கத்தை தான் கண்டுபிடிச்சணும், இதுவும் தெரியும் இதுவும் தெரியும். அப்போ எனக்கு எளிய சமன்பாடு தான் அது. அப்போ இது எழுவாய் மாற்றம் செஞ்சேன்னா என்ன கண்டுபிடிச்சலாம். இதுதான் திரிகோண கணிதம், வேறு எதுவுமே இல்லை. இந்த திரிகோண கணிதத்தில் இவ்வளோ தான், 3 கணியங்கள் சம்மந்தப்படுது, 3ல் ஏதாவது 2 தந்துட்டு ஒன்றை கேட்பாங்க. இதை தவிர உங்களுக்கு கேள்வி கேட்கவே இல்லை, வேறு ஒன்றுமே கேட்கல ட்ரிக்னோமெட்ரியில் உங்களுக்கு, ரைட். அப்போ நீங்கள் இதை வந்து மடக்கை புக்கில் எப்படி பார்க்குற அப்படின்ற விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். சைன் கோணங்கள் சில கோணங்களுக்கு வந்து உங்களுக்கு பெருமானம் தெரியும், சில கோணங்கள் வந்து நாங்கள் மடக்கை புக்கை பார்த்து தான் செய்யணும், ரைட். அப்போ நான் முதலாவது சைன் விதி யூஸ் பண்ண போகிறேன். சைன் விதி யூஸ் பண்ண போகிறேன். நான் 50 பாகையத்தை நீண்ட கோணமாக எடுக்க போகிறேன். பாருங்கள், சைன் 50 சமன் சைன் 50 எதுக்கு சமன்றால் எதிர்பக்கத்துக்கு செம்பக்கம். இப்போ 50க்கு எதிர்பக்கம் என்ன, இதுக்கு பிசி, பிசியின் கீழ் செம்பக்கம் என்ன, ஏபி.
எனக்கு பிசியை தான் காணணும். அப்போ பிசி 70 மாட்டம் செஞ்சால் சார் தானே. அப்போ ஏபி என்ன செய்யணும், இங்கே பெருக்கணும். பெருக்கினால் ஏபி தர sin 50 இங்கே வரும். நான் அப்படியே அங்கே போட்டுறேன். அப்போ பிசி சமன் ஏபி தர sin 50. இத்தனை தொடர்பு. ஏபி எனக்கு தெரியுமா தெரியவா? ஏபி 200 மீட்டர். sin 50 எனக்கு தெரியும். sin 50 என்ன செய்யணும், மடக்க புக் எடுத்தீங்கன்னால் இயற்கை சைன்கள் நீக்கும். ரைட், இயற்கை சைன்கள் நீந்தன்னு சொன்னால் இயற்கை சைன்களில் ரைட் இதில் 50 இங்கே சைஃபரை நீங்கள் பார்த்தா சரி. இந்த இடத்துல என்ன பெருமானம் வருதோ அதை வந்து சைஃபர் தசம்னு சொல்லி இதை கொடுத்தா சரி. சரியா? அப்போ sin 50 பெருமானம் என்ன வரும்னு சொன்னால் சைஃபர் தசம் 766 சைஃபர்னு வரும். சைஃபர் தசம் 766 சைஃபர்னு வரும். ரைட், இப்போ இதை பெருக்கிங்கன்னு சொன்னால் 200 பெருக்கினா 2 தசம் தானே மாறும். இப்போ 26.6 வந்து 2 பெருக்கணும். 26.6 2 பெருக்கினால் 12 2 மிச்சம் 13 3 1 மிச்சம் 153.2 மீட்டர்னு வரும். இதுதான் என்னோட பிசியோட நீளம். ரைட், இப்போ அடுத்தது ஏசியை காணணும். நான் 50 பாகை தான் எடுத்துக்கிறேன். அப்போ ஏசின்ற 50 பாகைக்கு ஏசின்றது அயற்பக்கம். அயற்பக்கமும் செம்பக்கமும் எனக்கு தெரியும், எதிர்பக்கமும் தெரியும். அது எடுக்கிறத விட செம்பக்கம் எடுக்கிறேன் நல்ல. ஏன்னா எதிர்பக்கம் வந்து நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். அப்போ நான் இது பிழையாக எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன நடக்க போகுது, இப்போ நான் அயற்பக்கம் காண்ற நேரம் எதிர்பக்கத்தை நான் யூஸ் பண்ணினால் அதுவும் பிழையாகத்தான் போகுது. ஆகவே எனக்கு செம்பக்கம் தெரியும் தானே, அது அவங்க தான் தர தானே. ஆகவே அயற்பக்கமும் செம்பக்கமும் சம்மந்தப்படுற இது ஒன்று எடுத்தால் சரி. அப்போ அயற்பக்கம் செம்பக்கம் சம்மந்தப்படுற கொஸ் ரைட் டேன்லையும் செஞ்சுக்கலாம். ஆனால் நான் சொன்ன விஷயமா தான் என்றால் நீங்கள் இங்கே பிள்ளை விட்டீங்கன்னா இப்போ அயற்பக்கமும் பிள்ளை ஸோ மார்க்ஸில் போகுமே. அதனால் மேக்ஸிமம் அவங்களோட தரவை யூஸ் பண்ண பாருங்கள். ஆகவே அயற்பக்கம் செம்பக்கம் சம்மந்தப்படுற கொஸ். ஆகவே கொஸ் 50ன்றது வந்து கொஸ் 50க்கு அயற்பக்கம்ன்றது வந்து ஏசி. ஏசியின் கீழ் செம்பக்கம் ஏபி. ரைட், ஆகவே இது ஏசியத்தை நான் கண்டுபிடிச்சிடும். அப்போ ஏசி சமன் என்ன வரும், ஏசி சமன் ஏபி தர கொஸ் 50ன்னு வரும். ரைட், ஆகவே இப்போ ஏசி சமன் ஏபி வந்து என்ன, ஏபி 200 கொஸ் 50. கொஸ் 50 வந்து எங்கே பார்க்குறேன்னு சொன்னால் ரைட் நீங்கள் இப்போ சைன் அட்டவணை பார்த்தீங்கன்னா இயற்கை சைன்கள்னு சொல்லி ரைட் அதே அட்டவணையில் தான் நீங்கள் பார்க்குற. சைன் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து அதாவது இங்கே 0லேருந்து இப்படி அதிகரிச்சுட்டு போயிட்டு 50 இங்கே ஈக்கும், 90 இங்கே ஈக்கும். ரைட், மேலேருந்து இது கீழே வரும். இது சைன். கொஸ் வந்து நீங்கள் இதில் வந்து இது இந்த உங்களோட புக்கில் இடது பக்கம் தானே. ரைட், வலது பக்கத்தில் ஈக்கும். இங்கே வலது பக்கத்தில் இங்கே பெருமானம் ஈக்கும். அதுதான் கொஸ். அதே அட்டவணையில் தான் சைனும் கொஸும் ஒரே அட்டவணையில் பார்க்குறேன். டேன் மட்டும் தான் வேறு அட்டவணையில் பார்க்குறேன். அப்போ இதில் வந்து இங்கே 0 ஈக்கும், இங்கே 90 ஈக்கும். இங்கேருந்து இங்கே தான் அதிகரிச்சிடும், கீழேருந்து மேலே தான் அதிகரிச்சிட்டு போகும். ரைட், கொஸ்ட்டை வந்து கீழேருந்து அதிகரிச்சிட்டு போகும். சைனில் தான் மேலேருந்து நோமலாக அதிகரிச்சிட்டு போகிற மாதிரி ஈக்கும். சைன் வந்து மடக்கை பார்க்குற மாதிரி தான் நீங்கள் இங்கேருந்து அதிகரிச்சிட்டு போகிறதா ஈக்கும். ஆனால் கொஸ் வந்து அதே அட்டவணையில் இடது பக்கத்தில் சாரி அதாவது வலது பக்கத்தில் 0லேருந்து 90 வரை மீக்கும். அந்த பெருமானத்தில் நீங்கள் 50க்கும் சைஃபருக்கும் இப்படி பார்த்தீங்கன்னா சரி. ரைட், அந்த பெருமானம் என்னான்னு இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்ட பெருமானத்தை இதாக்கலாம். அது வந்து இந்த ஃபிசிக்கலாக கிளாஸ் செய்கிற நேரம் அதை கொஞ்சம் தெளிவாக நாங்கள் அதை பார்ப்போம். ரைட், அப்போ கொஸ் 50 வந்து என்ன வரும்னு சொன்னால் கொஸ் 50 தசம் 6428 வருது. ரைட், ஆகவே சைஃபர் தசம் 6428 வரும். ரைட், ஆகவே இதை பெருக்கினீங்கன்னா 2ஆல் பெருக்கு நேரம் 64 தசம் 28 2ஆக பெருக்கணும். 2 சைஃபர் அங்கே போடணும். 64 தசம் 28 2ஆக பெருக்கினா 56 தசம் 8 128.56 மீட்டர்னு வரும். ரைட், ஆகவே எனக்கு பிசிஐயும் ஏசியையும் கண்டுட்டேன். ரைட், அதில் வந்து பிசிஐ மெசி கிட்டிய முழு எண்ணுக்கு காணுங்க. ரைட், ஆகவே முழு எண்ணுக்கு மாற்றிக்கணும். ஆகவே நான் இதை வந்து இதில் அண்ணளவா 153 மீட்டர் அப்படின்னா இதை அண்ணளவாக்கினா 129 மீட்டர். 5 தானே, இது 6 வந்து 6ஆம் வரும், 6 வந்து 5 விட கூட. ஆகவே 129 மீட்டர்னு வரும். ரைட், ஆகவே இதுதான் ஏசி இந்த பிசியும் ஏசியும். ரைட், நீங்கள் இதை வந்து 40 பாகை எடுத்தீங்கன்னால் எதிர்பக்கமும் அயற்பக்கமும் மாறும், செம்பக்கம் மாறாது. ரைட், அதில் வந்து நீங்கள் எடுக்கிற நேரம் கொஸ் 40 சைன் 40 பெருமானம் வரும். ரைட், அது எந்த கோணம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ரைட், இதுக்கு மார்க்ஸ் வந்து ஏற்கனவே படத்துக்கு ஒரு மார்க்ஸ் தந்தேன். அடுத்தது பிசி சமன் ஏபி தர சைன் 50 அல்லது நீங்கள் கொஸ் 40
அப்படின்னு வந்திக்கும் மோட சமன்பாடு, அதுக்கு ஒரு மார்க்ஸ். அடுத்தது இந்த sin 50 பெருமானத்தை மடக்காட்டோட சரியாக பார்த்து போடுறதுக்கு ஒரு மார்க்ஸ். அடுத்தது இது அண்ணலை வாக்கி 153 மீட்டரில் போடுறதுக்கு ஒரு மார்க்ஸ். அப்போ 4 மார்க்ஸ். அதே மாதிரி ஏசி சமன் ஏபி தர cos 50ன்னு வந்திக்கும் அல்லது sin 40ன்னு வந்திக்கும். ரைட், ஏபி தர sin 40ன்னு அது ரெண்டு எடுத்திக்கலாம். ரைட், அதுக்கு ஒரு மார்க்ஸ். அடுத்து இந்த cos 50 அல்லது sin 40 நீங்கள் மடக்காட்டோட சரியாக பார்த்து இந்த பெருமானம் போடுறதுக்கு ஒரு மார்க்ஸ். அது அண்ணலை வாக்கத்துக்கு 129 மீட்டர்னு சொல்லி போடுறதுக்கு ஒரு மார்க்ஸ். ஆகவே மொத்தம் 3, 6, 7 மார்க்ஸ் இந்த இடத்துல முடியுது. ரைட், ஆகவே இப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் டிசிண்டு அதாவது புள்ளி டி ஆனது ஏசியின் மீது ஏடி சமன் 40 மீட்டர் ஆகுமாறு அமைந்துள்ளது. பியிலிருந்து டீயின் திசைக்கோளின் கிட்டிய பாகையை காணுங்க. ரைட், ஓகே. இப்போ டீன்னு ஒரு புள்ளி ஒண்டிக்காம் ஏலேருந்து 40 மீட்டர் தூரத்தில். ரைட், இப்போ நான் இதில் கொஞ்சம் அழிச்சிறேன். ரைட், ஏலேருந்து 40 மீட்டர் தூரத்தில் டீன்னு எண்ணிக்கும். அப்போ இங்கே தூரம் வந்து 40 மீட்டர். இப்போ பியிலேருந்து சியை பார்க்குற நேரம் ரைட் இதில் திசைக்கோள் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது பியிலேருந்து சீடு திசைக்கோள் என்னன்னு கேட்குறாங்க. ரைட், இதை படத்தை நான் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சேன்னு சொன்னால் ரைட், பி இங்கேக்கு, ஏ இங்கேக்கு, சி இங்கேக்கு, டி இங்கேக்கு. ரைட், இப்போ உங்களுக்கு திசைக்கோள் இருந்தால் இங்கே ஒரு வடக்கை வரைஞ்சி இங்கேயும் இந்த கோணம் அவ்வளோத்தையும் இதைக்கு இந்த கோணம், அதாவது இந்த மேலே வரைக்கும் இந்த கோணமே ரைட், இன்றைக்கு இந்த கோணம் ரைட், இந்த கோணத்தை தான் நீங்கள் திசைக்கோளாக கொடுக்கணும். ரைட், அப்போ உங்களுக்கு இன்றைக்கி இந்த கிடைக்கோடு வரைக்கும் 270 பாகைன்றது தெரியுமா தெரியாவா? இன்றைக்கி அப்படியே கூட்டி இந்த கிடைக்கோடு வரைக்கும் 270 பாகைன்றது தெரியும். ஏன்டா வடக்குலேருந்து மேற்குக்கு 270 பாகை தான், அது எனக்கு தெரியும். அப்போ எனக்கு காண வேண்டியது இந்த கோணம் தீட்டா. ரைட், அப்போ இந்த கோணத்தை காண்றதுக்கு எனக்கு என்னென்ன தரவுகள் நீக்கி பாருங்கள். ரைட், இப்போ நான் இதை அழைச்சி போகிறேன். இது டீட்டா தான் எனக்கு காணணும். ஃபைனலாக டீட்டா காணல எனக்கு திசைக்கோளை கொடுத்துடலாம். அப்போ டீட்டா காண்றதுக்கு இது எனக்கு 200 மீட்டர்னு தந்தாங்க. எனக்கு இந்த ஏசிடையும் பிசிடையும் பக்கங்கள் தெரியும். இது 40 மீட்டர்னு தெரியும். எனக்கு இங்கே எங்கேயாவது இந்த முக்கோணியில் அதாவது டீட்டாட இதை காணுன்னா இந்த முக்கோணி இது பிடிஏ அதாவது ஏடிபின்னு இந்த முக்கோணில் எங்கேயாவது 90 பாகை ஒண்டிக்கா செங்கோணம் ஒன்று இல்லை. அப்போ செங்கோண முக்கோணி ஒண்டி இருந்தால் தான் எனக்கு திருக்கோண கணித விகிதங்களை யூஸ் பண்ணிடணும். அப்போ எனக்கு இந்த பிடி என்ற இந்த முக்கோணில் எனக்கு செங்கோணம் இல்லை. அப்போ எனக்குள்ள ஒரே ஒரு செங்கோணம் இங்கே மட்டும்தான், சின்ற இந்த கோணம் தான். அப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் எனக்கு இது ஃபுல் கோணமும் 40ன்றது தெரியுமா? இது ஃபுல்லாக 40ன்றது தெரியும் தானே. அப்போ நான் இந்த கோணம் உதாரணம் நான் ஒரு அல்ஃபான்னு போட்டேன். இந்த அல்ஃபா காண்டேன்னா என்ன டீட்டா காணலுமே இல்லைவா? அல்ஃபாவையும் டீட்டாவையும் கூட்டினா 40க்கு சமனாக வரணும். அல்ஃபா காண்டேன்னா டீட்டா காணலாம். அப்போ அல்ஃபாவை காண்ற வேலையை பார்ப்போம். ரைட், அவரை காண்ற வேலையை பார்ப்போம். அது லேஸ் எனக்கு. ரைட், அப்போ அல்ஃபான்றது வந்து பாருங்கள் இங்கே செங்கோணம் ஒண்டிக்கு அல்ஃபாண்டிக்கு எனக்கு இது செங்கோணமாக இருந்தனால் ஏண்ட பிடிசின்ற இந்த முக்கோணம் பார்த்தால் இது செம்பக்கம். இது பிடின்றது பிசின்றது இந்த அல்ஃபான்ற இந்த கோணத்துக்கு பிசி வந்து அயற்பக்கம். இதுக்கு எதிராக உள்ள இந்த டிசின்றது வந்து எதிர்பக்கம். ரைட், அப்போ எனக்கு செம்பக்கம் தெரியுமா? பிடி நீளம் தெரியாது. அப்போ செம்பக்கம் எனக்கு தெரியாது. எதிரே தெரியும் அயற்பக்கம் தெரியுமா தெரியாது? இதெல்லாம் பிசி தான் கண்டுபிடிச்சேன். அயற்பக்கம் தெரியும். டிசி எதிர்பக்கத்தை எனக்கு காணலுமே இல்லைவா? எனக்கு ஏசி கண்டுபிடிச்சிட்டேன். அதுலேருந்து 40 கழிச்சா எனக்கு எதிர்பக்கம் வருமாக இவரை காணேன். அப்போ எனக்கு எதிர்பக்கமும் அயற்பக்கமும் தெரியும். அது தெரியும்னா அல்ஃபாவை காணலாம். ரைட், இதுதான் என் ஐடியா. ரைட், பாருங்கள் நான் இது அல்ஃபான்னு போடுறேன். அப்போ டிசியை முதலாக கண்டுபிடிப்போம். டிசின்றது என்ன? மொத்தம் ஏசி நான் கண்டுபிடிச்சேன். என்ன ஏசி வந்துச்சு? ஏசி வந்துச்சு 129 மீட்டர். ரைட், 129 மீட்டர். அந்த 129 மீட்டர்லேருந்து இந்த ஏடியை கழிச்சா சரி, 40 கழிச்சா சரி. அப்போ என்ன வரும்? 89 மீட்டர்னு வரும் இந்த டிசி. இவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அல்ஃபான்ற கோணத்துக்கு எதிர்பக்கமே. ரைட், அடுத்தது பிசி எனக்கு ஏற்கனவே தெரியும். பிசி நான் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். எத்தனை வந்துச்சு? 156 மீட்டர் வந்துச்சு எனக்கு பிசி. நான் அதை கண்டுபிடிச்சேன். ரைட்,
அப்போ இந்த அல்ஃபான்ற கோணத்தை பொறுத்த வரைக்கும் tan அல்ஃபான்றது என்ன? tan அல்ஃபான்றது எதிர்பக்கத்துக்கு பக்கம், அல்ஃபாவுக்கு எதிர்பக்கம் டிசி, அதுக்கு அவையல் பக்கம் பிசி, ஆகவே டிசி கீழ் பிசின்னு வரும். ஆகவே tan அல்ஃபா சமன், இப்போ tan அல்ஃபாவில் அல்ஃபா தான் காணணுமே, டிசி எனக்கு தெரியும் 89 கீழ் 156. ஆகவே இதில் பெருமானம் என்ன வரும்னு சொன்னால் 89 கீழ் 156 என்று சொன்னால் பெருமானம் வரும் 0.5705 ரைட், 0.5705 ரைட். இப்போ எனக்கு அல்ஃபாவை தான் காணணும். அப்போ என்ன அர்த்தம்டால் அவங்களோட இயற்கை டான்சன்கள் நீக்கும் ரைட், டேன்ஜென்ட் தான் டான்சன்கள் நீக்கும். அதில் 0.5705ன்றது எங்கே ஈக்கின்னு கண்டுபிடிச்சி அதில் இந்த எக்ஸ்ன்ற வெளியும் இந்த வயிற வெளியும் நீங்கள் கண்டுபிடிச்சா சரி, அதுதான் இந்த அல்ஃபான்ற கோணம். அதாவது முரண் மடக்கை பார்க்குற மாதிரி தான் நீங்கள் இப்போ முரண் டேன் பார்க்கணும். அதாவது நாங்கள் இதை சொல்லுவோம் அல்ஃபா சமன் டேன் இன்வெர்ஸ்னு சொல்லி, இது ஓலவல் இல்லை உங்களுக்கு இந்த குறியீடு ரைட். ஓலவலை பொறுத்தவரைக்கும் இரவலில் தான் நீக்கி இருந்தாலும் நான் முரண் மடக்கைன்ற மாதிரி என்டி லாக்ன்ற மாதிரி இது வந்து டேன் இன்வெர்ஸ்ன்றது தான் இது ரைட். இந்த குறியீடு வந்து ஓலவல் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணணும், பிரச்சனை ஒன்றும் இல்லை ரைட். அப்போ அல்ஃபா சமன் என்ன வரும்னு சொன்னால் நீங்கள் 5705 0.5705 டேண்ட பெருமானம் வந்து முடியீடு வரைக்கும் போகணும். ஆகவே 0.ன்னு பாருங்கள் 1 தசம் 2 தசம் 3 தசம் 9 தசம் அப்படின்லாம் போகும். ஆனால் 0.5705 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ரைட். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்ஃபா வரும் 29.71 பாகைன்னு சொல்லி 29.71 பாகைன்னு சொல்லி வரும் அல்ஃபா ரைட். அல்ஃபாவை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எங்கள்கிட்ட அல்ஃபாவை கேட்டாங்க, இல்லை எனக்கு அல்ஃபா தேவையில்லை, நான் இந்த டீட்டா கண்டுபிடிச்சிருந்தா திசைக்கோளை சொல்லிடுவேன். அப்போ டீட்டா என்ன? டீட்டா சக அல்ஃபா சமன் 40. ஆகவே டீட்டா சமன் என்ன வரும்? 40லேருந்து அல்ஃபாவை கழிச்சிடும். அல்ஃபா என்ன இங்கே 29.71. ஆகவே டீட்டா சமன் என்ன வரும்? 10.29 பாகை. ஆகவே எனக்கு டீட்டா தெரியுமா இருந்தால் திசைக்கோள் என்ன 270 ப்ளஸ் டீட்டா தானே. ஆகவே பியிலிருந்து டீயின் திசைக்கோள் என்ன வரும்? 270 ப்ளஸ் 10.29. ஆகவே 280.29 பாகைன்னு வரும். இது அன்னளவா கேட்டீங்க. ஆகவே 280 பாகைன்னு இருந்தால் சரி ரைட். அன்னளவான பெருமானம் ஒன்று கேட்டீங்க. இதை வந்து இங்கே இருந்துருண்ணே ரைட். 280 பாகைண்டு அன்னளவான பாகையில் கேட்டீங்க. அப்படி இல்லை திசைக்கோள் கிட்டிய பாகையில் காண்க. எஸ், கிட்டிய பாகை காண்களா. இப்போ 280 பாகைன்னு வரும் ரைட். விளங்கிச்ச ஐடியா என்னாண்டு? எங்களுக்கு திசைக்கோளை காணணும் இந்த பியிலேருந்து டீயை. இப்போ நான் படம் வரைஞ்சி காட்டினேன். இங்கேருந்து ஃபுல்லாக இந்த டீ வரைக்கும் உள்ள கோணத்தை காணணும். ஆனால் எங்களுக்கு இந்த பி ஏபின்ற இந்த கோடு வரைக்கும் 270 பாகைன்றது எங்களுக்கு தெரியும். அப்போ இந்த டீட்டா கண்டா சரி. எனக்கு டீட்டாவை காண்றதுக்கு எனக்கு செங்கோண முக்கோணம் ஒன்று இல்லை. அப்போ நான் டீட்டாவை காணல. அப்போ நான் என்ன செய்யணும்? அல்ஃபாவை காண்றேன். அல்ஃபா காண்றேன் எனக்கு அங்கேருந்து டீட்டா காணலாம். அப்போ அல்ஃபா காண்ற நேரம் எனக்கு செங்கோண முக்கோணம் வேண்டிக்கு. அப்போ அல்ஃபாவை பொறுத்த வரைக்கும் எதிர்பக்கன்றது டிசி, அயற்பக்கன்றது பிசி. ஆகவே செம்பக்கம் எனக்கு தெரியா. ஆகவே எதிர்பக்கம் அயற்பக்கம் சம்மந்தப்பட்ட வந்து டேன் கோணம் டேனில். ஆகவே டேன் அல்ஃபான்றது இந்த அல்ஃபான்ற கோணத்துக்கு எதிர்பக்கம் டிசி, அயற்பக்கம் பிசி. டிசிங்கிறது பிசின்னு வரும். அப்போ டிசி நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தேன் 89 மீட்டர்னு வந்துச்சு. பிசி வந்து 156 மீட்டர்னு வந்துச்சு. ஆகவே டேன் அல்ஃபான்ற வந்து 0.5705 வந்துச்சு ரைட். இப்போ அல்ஃபாவை காணணும். அல்ஃபா காண்றது முரண் மடக்கை காண்ற மாதிரி தான் நம்ம இப்போ என்ன செய்யணும்? இயற்கை டேன்ஜன்கள் அட்டவணையில் 0.5705 எங்கே கீழே பார்க்கணும். அப்போ எங்கே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா 29.71 பாகையில் ஈக்கும் பட் இதில் 7.2 7.0 அப்படின்னு சின்ன டிஃப்ரெண்ட்டாக லீக்கலாம். பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் வந்து இங்கே கால்குலேட்டரில் செஞ்சேன். நீங்கள் சில நேரம் மடக்கை புக்கில் பார்க்குற நேரம் சின்ன டிஃப்ரெண்ட்டாக லீக்கும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை ரைட். அது சரியாக வரும் ஆன்சர் சரியா. அப்போ அல்ஃபா 29.71 பாகையில் லீக்கு. அப்போ எனக்கு அல்ஃபா தெரியும். இப்போ எனக்கு அல்ஃபாவெல்ல ஃபைனலாக தேவை. எனக்கு ஃபைனலாக டீட்டா தான் தேவை ரைட். ஆகவே அல்ஃபாவையும் டீட்டாவை கூட்டினா 40 ஏற்கனவே தெரியும் தானே எனக்கு. ஆகவே அல்ஃபா ப்ளஸ் டீட்டான்றது 40. அப்போ டீட்டா சமன் என்ன வரும்? 40லேருந்து அல்ஃபாவை கழிக்க வருது. அல்ஃபா அங்கே கொண்டு அல்ஃபாவுமே. அப்போ அல்ஃபாவை கழிச்சா சரி. அப்போ 40லேருந்து 29.71 கழிச்சா சரி. அப்போ 10.29 பாகைன்னு வரும் டீட்டா. அப்போ இந்த டீட்டா தெரியும். அப்போ பியிலேருந்து டீன் திசைகோள்ன்ற வந்து இந்த 270 சக டீட்டா தானே. ஆகவே 270 சக டீட்டா 280.29 வரும். அது அன்னளவான முழு இந்த கிட்டிய பாகை கேட்டிக்கு. ஆகவே 280 பாகைன்னு வரும் ரைட்.
அப்போ திசைக்கோள் கொடுக்குற நேரம் முக்கியமான விஷயம் எப்போதும் நாங்கள் வடக்குலேருந்து வலஞ்சுழியாக உள்ள கோணத்தை தான் நாங்கள் கொடுப்போம். அது முதலாவது விஷயம். ரெண்டாவது விஷயம், எப்போதும் 3 டிஜிட்டில் தான் கொடுப்போம். 3 டிஜிட்டில் தான் அனுப்புங்க. இப்போ எங்களுக்கு இங்கே 250 பாயிண்ட் ஆல்ரெடி 3 டிஜிட் இருக்கிறனால இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. சும்மா சாதாரண யோசிச்சு பாருங்க, 80 பாகைன்னு சொல்லி வந்தேன்டா, இதை வந்து சைஃபர் 80 பாகைன்னு தான் நாங்கள் கொடுப்போம். ஏன்னால் 3 டிஜிட்டில் தான் நாங்கள் திசைக்கோள்கள் கொடுக்குறோம் எப்போதும். ரைட். ஆகவே இந்த விஷயம் ஞாபகம் இருந்தால் சரி. ரைட். ஆகவே ட்ரிக்னோமெட்ரியில் கேட்கறமான மேக்ஸிமம் என்ன? ட்ரிக்னோமெட்ரியில் எந்த ஒரு சமன்பாட்டும் சைனாக இருந்தாலும் சரி, கொசைனாக இருந்தாலும் சரி, டேனாக இருந்தாலும் சரி, ஒரு கோணமும் 2 பக்கங்களும் தான் சம்மந்தப்படையிலும். அப்போ அது 3 கணியங்கள், அப்படி தானே? 2 பக்கங்கள் ஒரு கோணன்ற 3 கணியங்கள். அந்த 3 கணியங்களில் ஏதாவது 2 கணியங்களை தந்துட்டு ஒரு கணியத்தை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இது தான் உங்களுக்கு ட்ரிக்னோமெட்ரியில் கேட்கறமான கேள்வி. ரைட். அப்போ அந்த கோணம் காண்றதுக்கு நாங்கள் மடக்கை அட்டவணை யூஸ் பண்ணுவோம். பக்கங்களை காண்றதுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச ஜியோமெட்ரி ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ தான் ட்ரிக்னோமெட்ரியில் எங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ரைட். அப்போ கேள்வி செய்கிற நேரம் உங்களுக்கு நிறைய கேள்வி செய்யணும்னா அது ப்ராக்டிஸ் கொண்டு வரும். இப்படி கோணம் காண்றபடி எந்த ஐடியாவில் செய்கிற அப்படின்ற விஷயம் உங்களுக்கு இதாக வரும். இதை தவிர உங்களுக்கு வந்து போலவல்ல வேறு ஒன்றுமே இல்லை ட்ரிக்னோமெட்ரியில். ரைட். இதுக்கு மார்க்ஸ் வந்து ஆல்ரெடி 7 மார்க்ஸ் தந்துட்டேன். tan தீட்டா சமம், அதாவது tan ஆல்ஃபாவோ தீட்டாவோ நீங்கள் போட்டு டிசியின் கீழ் பிசின்னு போட்டிருந்தால், ஓகே, டிசியின் கீழ் பிசி அல்ல 89 கீழ் 56 இந்த ஸ்டெப்புக்கு ஒரு மார்க்ஸாக கொடுங்க. ரைட். பிரதியீட்டுக்கு நீங்கள் 89க்கு பதிலாக 129 40 அப்படியெல்லாம் போட்டிக்கலாம், பிரச்சனை ஒன்றும் இல்லை. அந்த பிரதியீட்டுக்கு ஒரு மார்க்ஸ். அதில் இந்த அல்ஃபா வந்து 29.71 கண்டுபிடிச்ச ஒரு மார்க்ஸ், 29.71 சொல்லி. அடுத்தது இதில் இந்த திசைக்கோள் 280 பாகைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மார்க்ஸ். ஆக மொத்தம் 10 மார்க்ஸ்.